வெல்கம் பேக் டு அபுதிலக் vlogs. ஸோ திஸ் இஸ் டே 2 இன் பட்டாயா. ஸோ மறுபடியே ஒரு வீடியோ போட்டிருப்போம்னு நினைக்கிறேன், பட்டாயாவில் செகண்ட் டே. ஸோ அது வந்து லென்த்தான வீடியோன்னு சொல்லியிருப்பேன், அதனால் வந்து நம்ம அங்கே ஆர்ட் பேரடைஸ் போகிறது மட்டும் போட்டிருப்போம். ஸோ அந்த டே அன்னைக்கு மற்ற எந்த இடத்துக்குலாம் போனோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நல்லா சென்டரில் அடிச்சுட்டு நம்ம அடுத்த பிளேஸ் கிளம்பியாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூட்டி ரெண்ட் எடுக்கணும். ஸோ நம்ம ஸ்கூட்டியில் தான் அந்த பட்டாயா ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கூட்டி ரெண்டல் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணியிருக்க அந்த ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ரெண்டல் இருக்குது. ஸோ இந்த நம்ம ரெண்டல் எடுக்க போகிற ஸ்கூட்டி ரெண்டல் எடுக்க போகிற பிளேஸு. ஸோ நம்ம வந்து சூப்பர் ஆஃபருக்கு வந்து ஸ்கூட்டி ரெண்ட் எடுத்திருக்கோம். என்ன ஆஃபர்னு பார்த்திங்கன்னா 500 தாய் பாட் ஃபார் 3 டேஸ்க்கு, அதாவது 3 டேஸ்க்கு வந்து 500 தாய் பாட் தான். சூப்பர் ஆஃபர் இது. ஸோ வந்து நாங்கள் ரெண்ட் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹெல்மெட் வந்து இங்கே மஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு ஃபார் போத் டிரைவர் அண்டு பேக் சீட்டில் உட்காந்துருக்கவங்களுக்கு சரி, ஹெல்மெட் கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஸோ வந்து ஹெல்மெட் அது நம்ம ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ வந்து நம்ம ஹெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்து போட்டுக்கலாம், அவங்க சாய்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் எடுத்து போட்டுட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு நம்ம கிளம்பலாம். அப்படி நம்ம செகண்ட் டேயில் ஃபஸ்ட்டு வந்த ஸ்பாட் பார்த்திங்கன்னா அண்டர் வாட்டர் வேர்ல்டு. இது வந்து அக்வாரியம். ஸோ வந்து நம்ம இந்த அக்வாரியம் வரதுக்கு வந்து நம்ம க்ளூக்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ நாங்கள் அதிலே ஆல்ரெடி புக் பண்ணியாச்சு. ஸோ நம்ம அந்த ஆப்பில் புக் பண்ணதை காட்டினோன்னா நமக்கு அந்த டிக்கெட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் அந்த டிக்கெட், நாங்கள் டிக்கெட் வாங்கியாச்சு. ஸோ வாங்க நம்ம இந்த டிக்கெட் இங்கே கொடுத்துட்டு நம்ம உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே வந்தோன்னே சூப்பர் கலர்ஃபுல்லாக இருக்குது, ஒரு மாதிரி ஃபுல்லாக ப்ளூயிஷ் தீமில் இருக்குது எல்லாமே அக்வாரியம்னால. இது கொஞ்சம் மெயினான டூரிஸ்ட் ஸ்பாட்னால க்ரௌடு ஓரளவு ஓகேவாக தான் இருந்துச்சு, ரொம்ப க்ரௌடுன்னு சொல்ல முடியாது. வாங்க நாமளும் உள்ளே போய் என்ன மாதிரிலாம் இருக்குன்னு போய் பார்க்கலாம். அது பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரெப்டைல் நினைக்கிறேன், என்னன்னு தெரில. எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. அப்பா ஒன்றும் இல்லைங்க, 3 இருக்குது ஆக்சுவலாக உள்ள. பட் நல்லா இருந்துச்சு உள்ள, ஃபுல்லாக அந்த க்ரீனரி செட்டப்ஸ் எல்லாமே அழகாக இருந்துச்சு. ஃபிஷ் பாண்ட் வச்சுருந்தாங்க அங்கங்கே. வாவ், சூப்பராக இருக்குது இல்லைங்க. ஒரு மாதிரி லைட் ஃபிஷ் மாதிரி இருக்குது, பயங்கர மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது இந்த ஃபிஷ் பார்க்கவே. ஓ மை காட், பாருங்கள் இவர் எவ்வளோ அசால்ட்டாக வச்சுட்டு உட்காந்துருக்காரு அப்படின்னு. அவ்வளோ பெரிய பாம்பை பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. ஐ திங்க் இதுக்குள்ளே தான் அந்த அக்வாரியம் உள்ள செட்டப் ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்குது. வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எவ்வளோ ஜைஜான்டிக்கான கிராபாக இருக்குது பாருங்கள், அதுவும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக நான் வந்து அக்வாரியம் இது வரைக்கும் போனதே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து அக்வாரியம் வந்திருக்கேன். ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்கவே. ரொம்ப டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து ஒரே டேங்க்கில் விட்டுருக்காங்க. நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்குது, ஒன்று நம்ம பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, ஸோ ஒரு கீழே வந்து எந்த மாதிரி செட்டப்லாம் இருக்குமோ, ஸோ அதுக்கான போட் வந்து உடஞ்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய செட்டப்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அங்கங்கே. ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்கவே.
பார்த்தீங்கன்னா தெரியும். அது மட்டும் இல்ல, இன்னும் லைட் செட்டப் கூட நெறைய கலர்ஸில் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த கிளாஸோட ரிஃப்ளெக்ஷனில் அது அவ்வளோ அழகாக தெரியுது பார்க்குறப்போ. ஒரு ஒரு ஃபிஷ்ஷுமே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிஷ் அப்படின்றதுனால அந்த லைட் ரிஃப்ளெக்ஷன் படுறப்போ எல்லாமே ரொம்ப தெளிவாக தெரியுது ஆக்சுவலி நமக்கு. ஓ மை காட்! பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெருசாக இருக்குது. அதாவது எவ்வளோ நீளமாக இருக்குன்னு பாருங்கள் அந்த ஃபிஷ்ஷு. அதாவது இந்த பின்னாடி இருக்க அந்த ராக் கலருக்கும் அந்த ஃபிஷ் கலருக்குமே நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல, அப்படி இருக்குது. சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபிஷ் பாருங்கள். ஐ திங்க் திஸ் ஸ்டார் ஃபிஷ் நினைக்கிறேன். நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியுது நம்மளால். அவ்வளோ க்ளோஸில் இருக்குது. ரொம்ப சின்னதாக இருக்கோட கண்ணு வாய் எல்லாமே. பட் அது எவ்வளோ அழகாக அந்த வேவ்ஸில் போகுது பாருங்கள். சூப்பராக இருக்குது. அண்ட் அதோட டெயில் பாருங்கள், அவ்வளோ இதாக ஷார்ப்பாக இருக்குது. ஸோ நம்ம உள்ள அக்வாரியம் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். அதாவது வெளியே மீன்ஸ் அந்த அக்வாரியம் உள்ளேயே வந்துட்டு இந்த ஒரு ஸ்பாட் இருக்குது. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் ஷாப்பிங் ஸ்பாட் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஒரு பிளேஸுக்கு போகிறோன்னா ஸோ அதை வந்து நம்ம மெமரபிளாக வச்சுக்கிறதுக்காக சம்திங்ஸ் வாங்குவோம் கண்டிப்பாக. ஸோ அதுக்காக வந்து நிறைய டாய்ஸ், ஸோ அது அந்த அக்வாரியம் ரிலேட்டடாக வந்து நிறைய டாய்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. அதாவது மேக்னெட்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஸோ அதுக்கான ஸ்பாட் தான் இந்த ஒரு ஷாப்பிங் ஸ்பாட் மாதிரி உள்ளே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன இருக்குது அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லாமே மாதிரி ரியலாக இருந்த மாதிரியே இருந்துச்சு டாய்ஸ் எல்லாம். ஸோ இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த டர்டைல்லாம். அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மேக்னெட்ஸ். பட் காஸ்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருந்துச்சு. பட் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஆக்சுவலாக திங்ஸ் வந்து எக்கச்சக்கமாகவே இருந்துச்சு. லைக் ஹேர் போ, டாய்ஸு, இந்த மாதிரி அவங்க ப்ளே பண்ணுறதுக்கு நிறையா இருந்துச்சு. ஸோ நாமளும் இந்த போஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சும்மா ட்ரை மட்டும் பண்ணி பார்த்துட்டு வச்சாச்சு. பார்க்கவே காமெடியாக இருக்குது. இந்த பார்த்திங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன், இந்த சீ ஷெல்ஸு இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் ப்ரைஸ் வந்து சீரியஸாக ரொம்பவே அதிகமாக தான் இருந்துச்சு உள்ளே எல்லாமே. என்னோடய இன்னொரு சஜஷன் என்ன அப்படின்னா, ஸோ தாய்லாண்டோட ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வந்து நிறைய பேர் வாங்குவோம். ஸோ வந்து இங்கே உள்ள இந்த மாதிரி வாங்காதீங்க, ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். லைக் ஸ்ட்ரீட் சைட் போகிறோம்ல, ஸோ அங்கே வந்து ஓகேவாக இருக்கும் ரேட்லாம். ஸோ நம்ம அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டோட்டலாக ஃபுல்லாக அக்வாரியம் ஃபுல்லாக பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு அவுட்டர் வியூ ஆஃப் அக்வாரியம். ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது. பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்பாட் ஃப்ளோட்டிங் மார்க்கெட் போகலான்னு பிளான் இருந்துச்சு. பட் வந்து நாங்கள் போய் கேட்டப்போ ப்ரைஸ் அதிகமாக இருந்ததுனால நம்ம குளூக்கில் புக் பண்ணி நெக்ஸ்ட் டே போய்க்கலான்னு பிளான் கேன்சல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஆர்ட் இன் பேரடைஸ். ஸோ தனியாக அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் ஃபுல்லாக இதில் வீடியோ போடலை. ஸோ ஆர்ட் இன் பேரடைஸ் வந்து போயிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்பாட் நாங்கள் எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா பட்டாயா மவுண்டன் வியூ பாயிண்ட் தான் போனோம். அதாவது இது எங்கே இருக்குன்னா பட்டாயாவோட ரேடியோ ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இது இருக்குது. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த வியூ பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு போன ஸ்பாட் பார்த்திங்கன்னா பட்டாயாவோட வாக்கிங் ஸ்ட்ரீட். ஸோ ஃபேமஸான எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாக்கிங் ஸ்ட்ரீட். ஸோ இது வந்து நாங்கள் மார்னிங் அங்கெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வாக்கிங் ஸ்ட்ரீட்டுக்கு வந்தோம்.
ஸோ பாருங்கள், ஆக்சுவலாக நான் இந்த வீடியோவில் வந்து நான் வாக்கிங் ஸ்ட்ரீட் வந்து இந்த வீடியோஸை வந்து நான் மியூட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் என் கூட சேர்ந்து நீங்களும் அந்த வைப்பை ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் மியூட் பண்ணலை. ஸோ நீங்களும் அங்கே இருக்க வைப்பை என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நம்ம கொஞ்சம் தூரம் போக போக பார்த்திங்கன்னா இந்தியன் மியூசிக்லாம் கேட்க ஆரம்பிச்சிச்சு. என்னடா தாய்லாண்டில் வந்து பட்டாயா வாக்கிங் ஸ்ட்ரீட்டில் இந்தியன் மியூசிக் கேட்குதுன்னு போய் பார்க்கப்புறம் தான் தெரியுது. ஸோ இந்தியன்ஸுமே அங்கே பப் மாதிரி வச்சு ரன் பண்ணுறாங்க. இந்தியன்ஸ் தான் போகணும்னு கிடையாது, பட் அங்கே போகிறவங்க டிஜே, ஸோ இந்தியன் ஹிந்தி சாங்ஸ் இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ நம்ம அங்கே போய் என்ஜாய் பண்ணிக்கலாம். பப்பில் அங்கே போகலை, பட் உங்களுக்கு அந்த வியூ காட்டணுன்றதுக்காக நான் காட்டுறேன். ஸோ நாங்கள் வந்து ஒரு சின்ன ரெசார்ட் மாதிரி வந்தோம். ஸோ வந்துட்டு சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட ஆம்பியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது. சூப்பராக செட்டப்பில் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ வாங்க நாங்கள் லைட்டாக ஒரு கிளான்ஸ் வந்து அப்படியே காட்டுறேன். நீங்களும் பார்த்து எப்படி இருக்குன்னு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வாக்கிங் ஸ்ட்ரீட்டில் பார்த்து முடிச்சிட்டோம். எனக்கு நடந்து சீரியஸாகவே வந்துட்டு ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஃபேஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, ரொம்ப டல்லாகிடுச்சு எனக்கு. ஸோ நாங்கள் வந்து எங்கள் ரெசார்ட் பக்கத்தில் நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டல் பக்கத்தில் போயிட்டு அங்கே ஜூஸு தென் டின்னர்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்க போகலாம். ஸோ இந்த வீடியோட கண்டினியூஷன் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோட பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா, பை பாய்.